தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை ஜனவரி 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் வெகு விமர்சையாக உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களால் கொண்டாடப்பட உள்ளது. உணவளிக்கும் இயற்கைக்கும் அதற்கு உதவும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக பெரும் பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என அடுத்தடுத்த நாட்கள் இந்த பண்டிகையை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படுவது வழக்கம். பண்டிகை தொடங்க இன்னும் ஒரு வாரம் கூட இல்லாத நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கவிருக்கும் காளைகளுக்கு காளை உரிமையாளர்கள் தீவிர பயிற்சிகளை அளித்து வருகின்றனர். அதேபோல களம் காணவிருக்கும் மாடுபிடி வீரர்களும் வாடிவாசலில் சீரிப்பாய உள்ள காளைகளை அடக்க பல்வேறு பயிற்சிகளை எடுத்து வருகின்றனர். புதுக்கோட்டை, சேலம், சிவகங்கை, கம்பம் என மாநிலம் முழுவதும் பல மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றாலும் ஆண்டுதோறும் மதுரையில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தான் உலக பிரசித்தி பெற்றவை. வழக்கம் போல இந்த ஆண்டும் 15ஆம் தேதி மதுரை அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்தார். அதன் அடிப்படையில் போட்டிகளை நடத்துவதற்காக வாடிவாசல், ஆடுகளம், பார்வையாளர்கள் மாடம், காளைகளை நிறுத்துமிடம் ஆகியவற்றை அமைக்கும் பணிகளில் விழா கமிட்டி நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கவிருக்கும் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் உள்ளூர் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான காளை உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்து டோக்கன் பெற்று வருகின்றனர். முன்பதிவு டோக்கன் வந்திருக்கு. பாலமேட்டு ஜல்லிக்கட்டுக்காக பதிஞ்சிருக்கோம். இதை வச்சு நாங்கள் டோக்கன் எடுத்து போய் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறோம். ரொம்பவும் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் பாலமேட்டுக்காக டோக்கன் பதிகிறதுக்காக வந்திருக்கோம். டோக்கன் வந்துருச்சு. எங்களுக்கு பாலமேட்டு ஜல்லிக்கட்டு டோக்கன் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க தமிழ்நாடு அரசு மூலம் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக காளைகளையும் மாடுபிடி வீரர்களையும் ஆடுகளத்தில் களமிறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.